மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் அருகே நர்மதை ஆற்றில் பார்கிய அணை கட்டப்பட்டுள்ளது. இங்கு சுற்றுலா பயணியருக்கான படகு சவாரி இயக்கப்படுகிறது. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு 2 ஊழியர்கள் மற்றும் 30 சுற்றுலா பயணிகளுடன் படகு சென்றது. அப்போது பலத்த காற்று வீசியதில் படகு கவிழ்ந்தது. படகில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் நீரில் மூழ்கத் தொடங்கினர். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் 18 பேர் மீட்கப்பட்டனர். எஞ்சியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியவில்லை. நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு 9 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். விபத்தில் சிக்கிய பலரை காணவில்லை. அவர்களை கண்டறியும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் படகு விபத்தில் சிக்கியது பற்றி அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. விபத்துக்கு முன் படகில் 30 சுற்றுலா பயணிகள் இருந்துள்ளனர். கூடுதலான பயணிகள் படகில் ஏற்றப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. படகில் பயணித்தவர்களுக்கு உயிர்காக்கும் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படவில்லை. திடீரென பலத்த காற்று வீசிய போது படகு தள்ளாடியது. அப்போதும் படகு இயக்கியவர்கள் உஷாராகவில்லை. சூறை காற்று மற்றும் ராட்சத அலை அடித்ததால் பயணிகள் பீதியில் கதறினர். படகை கரைக்கு விடுங்கள் என்று அலறினர். ஆனால் படகு, காற்று, அலைச்சத்தம் அதிகமாக இருந்ததால் ஊழியர்களுக்கு எதுவும் கேட்கவில்லை. மீண்டும் கரைக்கு வரும்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை படகோட்டிகள் அலட்சியப்படுத்தி உள்ளனர். படகு மெல்ல மெல்ல மூழ்கத் தொடங்கும் போதுதான் லைஃப் ஜாக்கெட் அடங்கிய மூட்டையே பிரிக்கப்பட்ட பகீர் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.